ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி பாலியல் கொலை வழக்கு மே 5ஆம் தேதி இறுதி வாதம் நடைபெறும் என நீதிபதி அறிவிப்பு. குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் அறிமுகமாகும் ஆன்லைன் சேவைகள். பொது சேவை மையங்கள், இன்டர்நெட் சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தல். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கொலையாளிக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும். அரசு தரப்பு வழக்கறிஞர் அறிவிப்பால் பரபரப்பு. புதுச்சேரி நூலகங்களில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் வகையில் புத்தகங்கள் முறையாக பராமரிக்க காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி பாலியல் கொலை வழக்கில் வாலிபரை குற்றவாளி என உறுதி செய்த நீதிபதி வரும் 5ஆம் தேதி இறுதி விவாதத்தை ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2024 மார்ச் 2ஆம் தேதி புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார். அவர் 2 நாட்களுக்கு பிறகு அருகில் உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமின்றி நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. முத்தியால்பேட்டை காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்கள் சிறுமியை கடத்தி கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கடையில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் போக்சோ வழக்கில் 2 பேரையும் கைது செய்தனர். வழக்கில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த செப்டம்பர் மாதம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதையடுத்து 30ஆம் தேதி விசாரணை முடிவு பெற்ற நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி சுமதி முதல் குற்றவாளியான கருணாஸ் குற்றவாளி என்பதை உறுதி செய்தார். மேலும் தீர்ப்பு குறித்து இறுதி விவாதம் வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் ஆன்லைன் சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இனி பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து விண்ணப்பங்களை பெற அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உட்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. அதன்படி குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் அருகில் உள்ள ஆதார் மையத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள், பயனாளிகள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மற்றும் பொது சேவைகள் மையம் மூலமாக பதிவு செய்ய அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு துறைகளில் நேரடியாக சென்று வரிசையில் காத்திருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் அருகே உள்ள பொது சேவை மையம், இன்டர்நெட் மையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களின் நிலை SMS மூலம் செல்போனில் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் என்றும், குறிப்பாக வேளாண் துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஆன்லைன் சேவைகள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் தற்போது குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் பல சேவைகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பது, ரேஷன் அட்டையை பிரித்தல், ரேஷன் அட்டை மாற்றம், குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தல், நீக்குதல் ஆகிய வசதிகள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை இணையத்தில் அறிமுகமாக்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் உச்சபட்ச தண்டனையாக கொலையாளிக்கு மரண தண்டனை கோர உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் கூறுகையில், புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை வழக்கில் 2வது குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டதாகவும், முதல் குற்றவாளியான கருணாஸ் குற்றவாளி என நீதிபதி அறிவித்துள்ளதாக தெரிவித்தார்.
இவ்வழக்கில் இறுதி விவாதம் நடத்தப்படும் என்றும் அதன் அடிப்படையில் வரும் மே 5ஆம் தேதி குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை வழங்க வேண்டுமென கோர உள்ளதாக தெரிவித்தார். இதன் பிறகு நீதிபதி தீர்ப்பளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். வழக்கு விசாரணையொட்டி புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கொலைக்கான குற்றச்சாட்டு 302 ஈதாசா இந்த 4 பிரிவுகளிலும் மரண தண்டனைக்கு தகுதியான குற்றவாளி அவர் என்று அரசு தரப்பு தன்னுடைய வாதங்களை கடந்த 15/4/2026 அன்று ஒரு நாள் முழுக்க வைத்தது. மறுநாள் எதிர் தரப்பு வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 17/4/2026 அன்று இந்த வழக்கு ரிட்டன் ஆர்கியூமெண்ட் நம்ம சைட்லேருந்து போட்டோம். அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்திருக்குது. இப்போது தீர்ப்போட தண்டனை விவரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சென்டென்சிங்கில் கட்டாயமான ஆர்கியூமெண்ட் உண்டு. அதாவது தண்டனை விவரத்துக்கான ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்காக வர்ற 5/5/2026 அன்று இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்கிறாங்க. புதுச்சேரியில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் விதமாக 60 நூலகங்களுக்கு 30 லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் நூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் புதுச்சேரி பிராந்தியத்தில் ரோமன் ரோலண்ட் அரசு பொது நூலகமும், பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் இயங்கி வரும் நூலகம் மற்றும் 54 கிளை நூல்கள் இயங்கி வருகின்றன. இது தவிர புதுச்சேரி அரசு அருங்காட்சியகம், அரசு ஆவண காப்பகம், பாரதிதாசன் நினைவகம், பாரதியார் நினைவகம் ஆகியவற்றிலும் 4 நூலகங்கள் உள்ளன. இந்த நூலகங்களில் மொத்தம் 13 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் உள்ளன. நூலகங்களுக்கு தலைமையாக பாரதி பூங்கா அருகே உள்ள ரோமன் ரோலண்ட் நூலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் சுமார் 4.5 லட்சம் புத்தகங்கள் இருக்கின்றன. 55,800 பேர் இந்த நூலகத்தில் வாசகர்களாகவும் உள்ளனர். இது தவிர கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்துகின்றனர். இதற்காக தனிப்பிரிவும் செயல்படுகிறது. குழந்தைகளுக்காகவும் தனிப்பிரிவு உள்ளது. இந்த நிலையில் நூலகங்களுக்கு 30 லட்சம் மதிப்பில் புத்தகங்கள் சென்னை, பெங்களூரில் உள்ள பதிப்பகங்களில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 75% போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் புத்தகங்கள் என்றும், மீதமுள்ள 25% கதை, நாவல், பாட புத்தகங்கள் மற்றும் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 11 லட்சம் மதிப்புள்ள புத்தகங்கள் வந்து சேர்ந்துள்ளன. அவை ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் வைத்து தலைப்புகள் வாரியாக வகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணியில் நூலக ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த புத்தகங்கள் விரைவில் கிளை நூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10 லட்சம் மதிப்பிலான புத்தகங்கள் விரைவில் வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நூலகங்களுக்கு புத்தகம் வாங்கப்பட்டுள்ள நிலையில் அதை முறையாக பராமரிக்க நூலகங்களில் காலியாக உள்ள நூலகர், உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை உயர்த்துபவர்கள் உழைப்பாளர்கள் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள தொழிலாளர் தின வாழ்த்துச் செய்தியில், உழைப்பை மூலதனமாக கொண்டு உலகை உயர்த்துபவர்கள் உழைப்பாளர்கள் என்று தெரிவித்துள்ளார். உலகின் முன்னேற்றம் உழைப்பை சார்ந்துள்ளது என்றும், உழைப்பில்லாமல் எந்த உற்பத்தியும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர், உழைப்பின் பெருமையையும் உழைப்பாளர்களின் உரிமைகளையும் உலகிற்கு உணர்த்திய பெருமைக்குரிய தினம் மே தினம் என்று கூறியுள்ளார். ஒவ்வொரு பணியும் சிறிதாக இருந்தாலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அது மரியாதைக்கும் அங்கீகாரத்திற்கும் உரியது என்பதை இந்த தினம் நினைவூட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நம் பணியைப் போல சக பணியாளர்களின் உழைப்பையும் மதித்து பாராட்டுவது நமது பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உழைப்பின் மதிப்பை பறைசாற்றும் இந்த உழைப்பாளர் தினத்தில் அனைவருக்கும் தமது இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். திருக்கனூரில் ஆன்லைன் கேம் விளையாட்டின் போது ஏற்பட்ட வாய் தகராறில் ஏசி மெக்கானிக்கை இரவு முழுவதும் கட்டி வைத்து துன்புறுத்திய 2 பேரை கைது செய்த காவல்துறை மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரைச் சேர்ந்தவர் சஞ்சய். ஏசி மெக்கானிக்கான இவர் சித்தலம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் தனது செல்போனில் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஆன்லைனில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவர் இளங்கோ தனது நண்பர்களான கூனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் மற்றும்
கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் சஞ்சய் விளையாடு கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தனியாக பேச வேண்டும் என கூறி தங்களது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவரின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டி முட்டி போட வைத்து இரவு முழுவதும் கத்தி, இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களாலும் கைகளாலும் சரமாரியாக சஞ்சயை தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் விடிய விடிய சஞ்சயை தாக்கிவிட்டு அதிகாலை மண்ணாடிப்பட்டு அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் விடிய விடிய சஞ்சயை தாக்கிய அவர்கள் அதிகாலையில் மண்ணாடிப்பட்டு அருகே அவரை இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து வெளியில் கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனிடையே தொடர் தாக்குதல் காரணமாக சஞ்சய் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கல்லூரி மாணவர்களான சித்தலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ, கூனிச்சம்பட்டு பால்ராஜ், புகழேந்தி என கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவோருக்கு முதலமைச்சர் விருது வழங்கும் திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நிர்வாக சீர்திருத்த பிரிவு சார்பு செயலர் அழகேசன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி பிரதேசத்தில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவோருக்கு முதலமைச்சர் விருது எனும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகள், நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட புதுமையான பணிகளை அங்கீகரித்து பாராட்டி வெகுமதி அளிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துறை தலைவர்கள், பொதுத்துறை நிறுவன தலைவர்கள், தன்னாட்சி அமைப்பு தலைவர்கள் இந்த விருதுக்கான பரிந்துரை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நிர்வாக செயலர் மூலம் அனுப்பி வைக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாணையில் குறிப்பிட்டுள்ள விதிகள் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைகள் வருகிற ஜூன் 15ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த QR அடிப்படையிலான அடையாள அட்டை முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. மே 4ஆம் தேதி 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த QR கோட் அடிப்படையிலான அடையாள அட்டை முறையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத நபர்கள் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் நுழைவதை தடுக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டை தொகுதியை அறிமுகம் செய்துள்ளது. அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்றங்களுக்கான பொதுத் தேர்தல்கள் மற்றும் 5 மாநிலங்களின் 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்காக மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையிலிருந்து தொடங்கி இந்த முறையானது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான எதிர்கால பொது மற்றும் இடைத்தேர்தல் அனைத்திற்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய QR குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் கூடங்களுக்குள் நுழைய அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தேர்தல் அலுவலர்கள், உதவி தேர்தல் அலுவலர்கள், வாக்கு எண்ணும் பணியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் உள்ளிட்டோர் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணும் கூடங்களுக்கு அருகில் ஒரு ஊடக மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தற்போதைய அறிவுறுத்தல்களுக்கு இணங்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அதிகார கடிதங்களின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களின் வசதிக்காக ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் உள்ள வாக்கு எண்ணும் கூடங்களுக்கு அருகில் ஒரு ஊடக மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செயல்திறனில் மிக உயர்ந்த தரத்தை நிலைநிறுத்துவதற்காக அனைத்து முதன்மை தேர்தல் அலுவலர்கள், மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்கள் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி இக்கோவிலில் விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளையொட்டி 6வது யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து வந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை வலம் வந்து புனித நீரை கலசத்தின் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
மூலவரான ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர் மற்றும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த வழுதாவூர் சேரநகர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் ஆதி கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,810 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.